ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜெய். நான் உங்கள் ஜெய்ஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற படம் எ ஃபியூ குட் மேன். 1992 வெளிவந்த இந்த படத்தோட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்தை கேட்டோடனே படம் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தட்டி கழிச்சிட்டாதீங்க. ஒரு தரமான படத்தோட தான் வந்திருக்கேன். இந்த படத்தோடைய கதைக்கும் அந்த திரைக்கதைக்கும் உயிரூற்ற மாதிரி நடிச்சிருப்பாரு த வேர்ல்ட் ஃபேமஸ் ஹீரோ டாம் க்ரூஸ். ஸோ அவரோட நடிப்புக்குனே ஒன்றும் இல்லை 2 தடவை கூட இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ணது நம்ம சேனலோடைய ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபரான செந்தில்குமார் அப்படின்றவர். அவர் சஜஸ்ட் பண்ணி ஒரு 2-3 மாசமா, எத்தனை மாசம் தெரியல, ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ணி வச்சதை இப்ப ரீசெண்டா பார்த்தேன். நல்லா இருக்கே இந்த கதை, ஏன் உடனே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கதையோட வந்துட்டேன். அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல 1986ல கியூபா குவாண்டனாமோ பே அப்படின்ற இடத்துல இந்த யூஎஸ் உடைய, அதாவது இந்த ராணுவ முகாம காட்டுறாங்க. அந்த முகாம் அப்படியே காட்டினபடியே படத்தை ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு நாள் நைட்டு 2 ராணுவ வீரர்கள், ஒருத்தர் பேரு டவுனி, இன்னொருத்தர் பேரு டாசன், இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்ல சாண்டியாகோ அப்படின்னு ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அவன் இவங்க வந்த சத்தம் கேட்டு எந்திரிக்கும் போது அவனோட வாயில துணியை வச்சு அடைச்சு டேப்பை போட்டு அதை பிளாக் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம அவனோட கை கால் இதெல்லாம் வந்து டேப் போட்டு கட்டுறாங்க. இப்படி இந்த சீன் இங்க கட் ஆகுது. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசில இந்த ராணுவர்களுக்காகவே ஒரு நீதிமன்றம், அதுக்கான ஒரு தலைமையகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பில்டிங்கை காட்டுறாங்க. அதுக்கு வெளியில நிறைய பேர் பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பரேடெல்லாம் அழகா காட்டி முடிச்சுட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் ஜோ கேலோவே. சோ இங்க ஒரு இன்டர்னல் அஃபேர் ஆபீசரா இவங்க இருக்காங்க. நேரா போய் அந்த அதிகாரியும் பாக்குறாங்க. அந்த அதிகாரியும் இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. போன இடத்துல அந்த அதிகாரி மட்டும் இல்லாம கூடவே இன்னும் 2 பேரும் அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி போன இடத்துல சொல்லுங்க ஜோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்மளுடைய ஹீரோயின் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நமக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் சீன்ல 2 பேர் ஒரு பையனை தூக்கிட்டு போனாங்க இல்லைங்களா, சாண்டியாகோன்னு சொல்லிட்டு. அவன் வந்து அந்த தூக்கிட்டு போகப்பட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இறந்துட்டான் போல இருக்கு. அப்படி இறந்ததுக்கான காரணம் டவுனி அண்ட் டாசன் தான் சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. பட் இதுல டாசன் இருக்கா இல்லைங்களா, அவனுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இவங்களுக்கு பர்சனலா கொஞ்சம் தெரிஞ்சவங்க. அதனால இவங்க கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ராணுவ முகாம்ல கோல்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படாத ஒரு சட்டம், அதாவது ஒரு தண்டனையை இந்த சாண்டியாகோ அப்படின்ற ஒரு பையன் மேல திணிச்சதால தான் அவனுடைய உயிர் போயிருக்கு. மத்தபடி அதுக்கு இவங்க 2 பேரும் காரணம் இல்ல அப்படின்றது நம்ம ஹீரோயினுடைய ஒரு கெஸ்ஸிங். ஸோ அந்த கெஸ்ஸிங்கை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அது கியூபா நாட்டில் நடக்கக்கூடாது. அங்க நடந்தா அது வந்து ஒரு ஃபேரான ஒரு இன்வெஸ்டிகேஷனா இருக்காது. ஸோ அதனால அவங்கள இங்க கூப்பிட்டு வந்து இங்க இந்த கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ற நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாம நானே இந்த கேஸ் நடத்தணும் அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா முன்மொழிகிறாங்க. அப்படி அவங்க சொல்லும் போது ஹீரோயினை கொஞ்ச நேரம் வெளியே போக சொல்லிட்டு எழுத்தாப்புல இந்த 2 ஆபீசர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி முதல்ல இந்த ஆபீசர் கேட்கிறாரு. அப்ப அந்த 2 ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஜோ வந்து ரொம்ப நேர்மையான ஆளு. அவங்க எடுத்தது ஒரு 2-3 கேஸ். பட் அந்த எல்லா கேஸையுமே ரொம்ப இன்டெப்தா போயிட்டு ப்ராப்பரா ஒரு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த கேஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அவங்க இது பண்ணாங்கன்னா கோட் 2 கண்டிப்பா வெளியில வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் இந்த 2 ஆபீசரும் கொடுக்க, சரி ஓகே அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்மளுடைய ஹீரோயினை ரூம்குள்ள கூப்பிட்டு, பாருங்க ஜோ, உங்களுடைய திறமையை பத்தி நான் விசாரிச்சேன். ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு லாயரா இருக்கீங்க. நீங்க இப்ப வந்துட்டு இந்த கேஸ் எடுக்க தேவையில்ல. ஏன்னா இதை வந்து டிவிஷனுக்கு அனுப்பி டிவிஷன்ல இருக்கிறவங்க ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுக்கான வக்கீலை வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ நான் இதை டிவிஷனுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவர் டிவிஷனுக்கு அனுப்பிடுறாரு. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஹீரோயின் நானே பண்றேன்னு கேட்டு பார்த்தாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இந்த கேஸ் யாருக்குடா வரப்போகுது அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வெளியில பேஸ்பால் விளையாடுற இடத்த காட்டினா நம்ம டாம் க்ரூஸ் பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்காரு. இவர் பேரு டேனி. இந்த படத்துல ஆக்சுவலி இவரும் ஒரு லாயர் தான். இப்போ இவரு இன்னொரு இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாரு இல்லைங்களா, அவரை போய் பார்க்கணும். ஆனா அவரை பார்க்காம இங்க உட்காந்து பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த லாயர் கோவப்பட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்காரு, 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீ என்ன பார்க்க வந்திருக்கணும், நீ மாட்டிட்டு பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு திரும்பி நம்மளுடைய ஹீரோ ஒரு மாதிரி வந்து தென்னாட்டா பதில் சொல்ல, அதுல கோவமான அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றான்னா, பாரு நான் மட்டும் நினைச்சேன் உன்னுடைய தரப்பு ஆளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது, அவனை காரிடாலே தூக்குலையும் ஏத்த முடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, பக்கத்துல இருக்கிற தன்னுடைய கோ பிளேயர் கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஏண்டா தூக்கு தண்டனையை காரிடால கூட நிறைவேற்ற முடியும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு பதில் சொல்ல, அதையும் இவர் கலாய்ச்சி விட்டுறாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, பாரு நீ கலாய்க்கிறதுலாம் அடுத்தது, இதை வந்து சீக்கிரமா முடிக்கணும், வேணா ஒரு 30 நாள் வந்துட்டு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துலாம் அப்படின்னு இவர் ஒரு வேரம் பேசுறாரு. அதுக்கு நம்மளுடைய ஹீரோ என்ன சொல்றாரு, அதை பாரு என் தரப்பாலு அட்டி முட்டாள், அதுவும் வட்டி கட்டினா முட்டாள். அவன் கையில வச்சிருந்தது வந்து கஞ்சாவே கிடையாது, அவன் வச்சிருந்தது ஒரு மூலிகை. அவனுக்கு மூலிகை எது கஞ்சா எதுன்னு தெரியாம ஒர்க்கிங் ஹார்ஸ்
ஹவுஸ்ல அதை வந்துட்டு வச்சிருந்திருக்கான். ஏதோ ஊருகா மாதிரி வச்சிட்டு இருந்ததை வந்து நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க, சோ அதனால இந்த கேஸ் நிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கேஷுவலா பதில் சொல்ல, என்னடா இவன் இப்படியெல்லாம் வந்து போய் சொல்றானேன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு 20 நாள் ஓகேவா 5 நாள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த தண்டனை காலத்தை கோர்ட்டுல என்ன பேசணும் இல்ல இவங்களுக்குள்ளாரே என்ன பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு வேற பேசி முடிச்சுக்கிறாங்க. சோ இந்த சீனை நமக்கு சொல்லிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோ ட்ரையல்ல இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் தான், ஆனா கோர்ட் ரூம்குள்ளாரியே போக மாட்டார், எல்லா கேஸையும் வெளியில வேற பேசியே முடிச்சிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை டிவிஷன்ல கூப்பிட்டு விட்டுருக்காங்க. சோ நம்ம ஹீரோ கைக்கு தான் அந்த குவாண்டனாமோல நடந்த அந்த கேஸ் வந்து வருது. இந்த கேஸை நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு, நீ மத்த கேஸ் மாதிரி இதை கொஞ்சம் பார்க்காத, வேற ஒருத்தவங்களுடைய சூப்பர்விஷன் கீழே தான் நீ பார்க்கணும், சோ அவங்களையும் போய் பாரு, அது மட்டும் இல்லாம கியூபாலையும் போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கான ஒரு அசிஸ்டன்ட்டையும் அசைன் பண்றாங்க. இப்படி அசிஸ்டன்ட்டும் அசைன் ஆக நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும், அதான் ஃப்ரெண்டு தான் அசிஸ்டன்ட், சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை பார்க்கலாம் அடுத்த சீனுக்கு போறாங்க. போன இடத்துல இவர் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்த போறாரு அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை கேட்டோடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மூடு மாறிடுச்சு. ஏன்னா ஹீரோ வரும்போதே ஆப்பிள்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு அபிஷியலான மீட்டிங்க்கு போறோம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு மேனரே இல்லாம வராரு. அதை பார்த்தோன்னே இவன் வேலையில ஈடுபாடு இல்லாதவன் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால கேஸை பத்தி நம்மளுடைய ஹீரோ கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நீ இது வரைக்கும் எந்த கேஸை எப்படி முடிச்சோம்னா எனக்கு தெரியாது, பட் இந்த கேஸை நீ டீட்டெயிலா பார்த்து கரெக்டா முடிக்கணும், நீ கியூபாக்கு போகணும், அங்க இருக்கிற ஹெட்டை மீட் பண்ணி அன்னைய நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நீ கேட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் டீட்டெயில் எல்லாம் சொல்லவே அப்படியே அவர் கொஞ்சம் பேசிட்டே இருக்கும் போதே பட்டுன்னு கிளம்புறாரு. உடனே ஃப்ரெண்டு சொல்றாரு, அவன் கொஞ்சம் ப்ரீ ஆக்குபைடா இருப்பான், ஒன்னும் வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மூஞ்சே மாறிடுது. என்னடா இவனெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த கேஸ்லன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆயிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. இந்த வாய்ஸ் ஓவர்ல பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாண்டியாகோ. ஆக்சுவலி அவன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கானா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த இடத்துல இருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க. அப்படி நீங்க இன்கேஸ் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா, இங்க சட்டத்துக்கு புறம்பா ஒரு ராணுவ வீரர் இந்த பாதுகாப்பு வலை கிட்ட ஷூட் பண்ணிருக்காரு, அதாவது யாரும் இல்லாதப்போ சொல்லாம கொள்ளாம ஷூட் பண்ணிருக்காரு கியூபா நாட்டை நோக்கி, அதை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் தரேன், சோ அதுக்கு பதிலா என்ன நீங்க இந்த இடத்துல இருந்து மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை அந்த கியூபா நாட்டுடைய ராணுவ முகாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஹெட்டுக்கு போட்டிருக்காரு. சோ அப்படி அவர் போட்ட லெட்டர் அவரோட வாய்ஸ் ஓவர்லயே காட்டிட்டு அடுத்துதான் அந்த இடத்துடைய ஹெட்டை காட்டுறாங்க. இவர் பேரு ஜெசப், இவர் தான் இந்த இடத்துடைய ஒரு தலைவர் கலோனர். சோ இவருக்கு வந்து அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா மேத்யூ, அண்ட் இன்னொரு ஆள் அங்க நிக்கிறாரு இல்லைங்களா, இவர் கமாண்டர் ஹெட்ரிக். சாண்டியாகோ இறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சீனை காட்டுறாங்க. இந்த லெட்டர் அவருக்கு வந்த கையோட அவர் கையாமியான்னு கத்திட்டு இருக்காரு. அவன் இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டானா அப்புறம் இங்க எதுவுமே சரியா இருக்காது, அதெல்லாம் அவனை வந்து டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ண முடியாது, அது என்னன்றது நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஹென்ரிக் அவர் கமாண்ட் சொல்லி வெளியில அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கு நடுவுல அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அவன் கேட்டா நம்ம கொடுத்துட வேண்டியதானு சொல்லிட்டு இந்த ஹெட்டோடைய அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பார் மேத்யூன்றவர். அவர்கிட்ட வந்து இந்த ஹெட் உட்காந்து, இது என்னோட இடம், இங்க நான் தான் ராஜா மாதிரி, நான் சொல்றது தான் நடக்கணும், நீ சொல்றதெல்லாம் இங்க நடக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னதான் நீ நானும் ஒன்னா ஸ்கூலுக்கு போனோம் ஒன்னா படிச்சோம் அப்படின்னாலும் இன்னைய நாளைக்கு உனக்கு மேல இருக்கிற அதிகாரி நான் தான், சோ மத்தவங்க கிட்ட நான் ஆர்டர் கொடுக்கும் போது நடுவுல இந்த மாதிரி வாயை திறக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேத்யூ அவர் மிரட்டி விட்டுறாரு. சோ இந்த மாதிரி ஒரு சில சீன்ல இந்த ஹெட் இருக்கார்ல, அவர் எந்த அளவுக்கு ஒரு அட்டம் பிடிக்கிற ஆளு, எந்த அளவுக்கு கொஞ்சம் குரூயலான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகுது. இது பாஸ்ட்ல நடந்த சீன். இப்போ பிரசன்ட்ல அந்த டவுனி அண்ட் டாசன் 2 பேர் இருந்தாங்கல்ல, சாண்டியாகோ தூக்கிட்டு போனவங்க, அவங்க 2 பேரையும் கியூபால இருந்து கூப்பிட்டு வந்து இந்த வாஷிங்டன் டிசி இருக்குள்ள அந்த இடத்துல ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி வந்தவங்கள ஆக்சுவலி நம்ம ஹீரோ போய் பார்க்கணும், ஆனா அவர் அங்க போய் பார்க்காம பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச ஹீரோயின் கையாமியான்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கத்துறாங்க. கத்துன உடனே போயிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு, உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும், ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன வந்து தப்பாவே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் அவருடைய வரலாறையே சொல்றாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீ இப்ப பிறந்த, எங்க பிறந்த, எப்படி வளர்ந்த, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா ஒரு லீடிங் லாயர், இங்க வந்து ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு லாயர், அவருடைய ஆசைக்கோசரம் தான் நீ வந்து ராணுவத்திலையும் சேர்ந்த லாயராவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, ஆனா அவரை மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணல, உனக்கு என்ன பிராக்டிஸ் வருமோ அதை நீ பண்ணிட்டு இருக்க, ரொம்ப இழிவான ஒரு பிராக்டிஸ பண்ணிட்டு இருக்க, இதை தாண்டி உங்ககிட்ட நான் இன்னத்தை எதிர்பார்க்க முடியும், நான் போயிட்டு டிவிஷன் கிட்ட பேச போறேன், உன்னை மாத்த சொல்ல போறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அப்பா நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்திலையும் அப்படியே எனக்கு வந்து உன்னை அப்படி பிடிச்சு போச்சு, முடிஞ்சா போய் மாத்திக்க போயின அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி கலாச்சு விட, நான் மாத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும் போது இவர் உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, அப்படியே நேரா போனா டிவிஷன் வராது, போயிட்டு ரைட்ல கட் பண்ண அங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அது உள்ள போய் கம்ப்ளைண்ட கொடு, அவன் மாத்தினா நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தென்னாட்டா பதில் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஈகோ ஏறி போச்சு. உடனே அவங்க திரும்பி நின்று, உனக்கு கோட் ரெட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கோட் ரெட்னா அப்படின்னு இவர் திரும்பி அவங்களே கேட்க, இது கூட தெரியல, இந்த கேஸ் எடுத்து நீ என்னத்த பண்ண போறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஏன்னா நம்மளுடைய ஹீரோ டாக்குமெண்ட்டை படிக்கல, கேஸ் என்னன்றது தெரியாது. அதனால அவர் எப்பயும் போல கேஷுவலா
கேஷுவலா விளையாண்டுட்டு இருக்கவருக்கு இது ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு. என்னடா அவ ஏதோ கேட்டா நமக்கு எதுவும் தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீன் அங்க கட்டாக டவுனியும் டான்ஸனும் அங்க வந்துட்டாங்க இல்லைங்களா. அவங்கள போய் மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணும்போது பயங்கரமான மரியாதை கொடுக்குறாங்க. இந்த டவுனி டான்சன் வந்து அடிக்கிற சல்யூட்டை பார்த்தாலே நம்மளும் இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலா தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சல்யூட் வந்திருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறாங்க. நான் இதை ஏன் சொல்றேன்றது உங்களுக்கு ஃபியூச்சர்ல தெரியும். ஸோ அப்படி நம்ம ஹீரோவை அவங்க வரவேற்றதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மென்டாலிட்டி இப்போ என்னன்னா, இவங்க 2 பேரும் அவனை தூக்கிட்டு போய் கொலை பண்ணிட்டானுங்க, இவங்களுக்கு ஏன் நான் டிஃபென்ஸ் பண்ணணும், வேணா தண்டனை கருத்து கம்மியா வாங்கி தரலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இவர் வராரு. ஆனா அப்படி வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கு தெரியுங்களா? எப்பா 2 பேருக்கும் கோட் ரெட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இந்த டாசன் சொல்றான், தெரியும் சார், அது வந்துட்டு யாராச்சும் சொன்ன ஒரு கட்டளையை வரம்பு மீறி செய்யாம இருந்துட்டாங்க, அங்க இருக்கிற ரூல்ஸை மதிக்கலனா ஹையர் அத்தாரிட்டியால ஒரு சில தண்டனைகள் மேபி பிசிக்கல் வயலன்ஸா கூட இருக்கும். ஸோ அதுதான் சார் கோட் ரெட் அப்படின்னு அவன் சொல்லவே, இந்த கோட் ரெட் அப்படின்ற பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு நீங்க கொடுத்தீங்களா அதுவும் அந்த சாண்டியாகோக்கு அப்படின்னு கேட்க, இல்ல சார் நாங்க கொடுக்கல, எங்க ஹையர் அஃபிஷியல் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, அதனால நாங்க அதை ஒபே பண்ணோம். ஏன்னா ஹையர் அஃபிஷியல் என்ன சொல்றாங்களோ அதை நாங்க ஒபே பண்ணணும், மற்றபடி நாங்க சாண்டியாகோ கொள்ளல, நாங்க அவங்க சொன்ன விஷயத்த மட்டும் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லவே, அவங்க சொன்ன விஷயத்த பண்ணியிருந்தாலும் நீங்க தானே கொண்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இல்ல சார் ஹையர் அஃபிஷியல் சொன்னாங்க, நாங்க அதை வந்து ஒபே பண்ணோம், அவ்வளவுதான்றதுல இவங்க தெளிவா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு என்ன தோணுச்சு, எப்படி இருந்தாலும் நீங்க 2 பேரும் தான் கொண்டு இருக்கீங்க, அந்த கோட் ரெட்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அதை நீங்க தானே பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு, சரி ஓகே அடுத்தபடியா வந்து உங்களை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வெளியில போக, அடுத்த சீனே இந்த கவர்மெண்ட் வக்கீல் ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து பண்ணது மர்டர், அதனால வந்து எப்படி 20 வருஷமாச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தனா தண்டனை கிடைக்கும், அதுலலாம் குறைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை டானி அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அது எப்படி 20 வருஷம் சொல்லுவேன், ஒரு 12 வருஷம் போட்டுக்கோ, ரீசன் என்னன்னு பார்த்தா அவன் கால் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு, அவன் சாவறதுக்கு இவன் காரணம் இல்லை, அதனால 12 வருஷம் பேசிக்கலாமா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. அதாவது கோர்ட்டுக்குள்ள கேஸ் போல நடுவுல வேற பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அரசு திருப்பு வைக்கல என்ன சொல்றான்னா, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் டானி, அவங்க காப்பாற்ற வந்து முயற்சி பண்ணிருக்கானுங்க, ஆர்டரை சொல்லி தான் கேட்டிருக்காங்க, அதே டைம்ல அவங்களுக்கு இன்னொரு ஆர்டரும் வந்திருக்கு, ஹென்ரிக்னு ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் அந்த பையனை யாருமே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இருந்தும் இவங்க ஏன் போய் தொட்டாங்க, அதனால இவங்களுக்கு கேஸ் நிக்காது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் லா கிடைக்க, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நம்ம ஹீரோ நிக்கிறதா இல்ல, சரி ஓகே இவன் வழிக்கு வரமாட்டான் போல இருக்கு, எதுக்கு இந்த கேஸை வாதாடிட்டு 12 வருஷத்துக்கு பேசி முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, இல்ல அதையும் நான் இன்னும் வந்து கன்ஃபார்மா சொல்லல, வெயிட் பண்ணு, எனக்கு மேல ஒரு ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்க போய் கியூபால போய் விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க, அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எனக்கு வேணும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம், நான் கியூபா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கியூபாக்கு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் விடாம அவர் கூடயே சேர்ந்து கியூபாக்கு வந்துடுறாங்க. அங்க வந்த இடத்துல ஏர்போர்ட்ல இருந்து ராணுவ வீரர்கள் இவங்களை கூப்பிட்டு போறாங்க. போறப்ப நம்மளுடைய 2 ஆஃபீஸர்ஸும் ஒயிட்ல வந்திருப்பாங்க, தயவு செஞ்சு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கோங்க, கியூபாக்கார உங்களை ஒயிட்ல பார்த்தாலே சுட்டு தொலைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி உள்ள கூப்பிட்டு போக, நேரா போயிட்டு அந்த ஹெட் இருக்காரு இல்லைங்களா ஜெசப்னு சொல்லிட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்றாங்க. அப்படியே அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில கேள்விகளை ஃபார்மலா கேட்டுட்டு அந்த ஃபார்மல் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு, ஓகே லஞ்சுக்கு நாங்க ரெடி பண்ணிருக்கோம், லஞ்சுக்கு எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் வந்தவங்களை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியோட தான் பாக்குறாரு. பட் என்னதான் இவர் ஃபார்மலா ஒரு ஆட்டிடியூட்ல இருந்தாலும் ஒரு திமிரான ஒரு பேச்சோடயே இருக்காரு. பட் இந்த எல்லா இடத்துலயும் நம்மளோட ஹீரோயினோட தேடுதல் என்னவா இருக்குன்னா, டவுனி அண்ட் டாசனுக்கு ஃபேவரா ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கிடைக்குதா அப்படின்றதுல மட்டும் அவங்க கூர்மையா கவனமா இருக்காங்க. ஸோ இப்படி இந்த சீன் இந்த ஆஃபீஸ்ல முடிய, அந்த ஹென்ரிக்னு ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு இந்த சாண்டியாகோட ரூமை கொண்டு போய் காட்டுறாரு. அங்கே காட்டும் போது இன்னமும் அதை வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க, ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, சீல் பண்ணியிருக்கு அந்த ரூம். அவனுக்கு பிளட் வந்து வெளியில வந்திருக்கும் போல இருக்கு வாயிலேருந்து. ஸோ அந்த பிளட் வந்து அவனுடைய தலைக்காணியில போர்வையில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ரூம்ல எல்லாம் அப்படியே இருக்கு, எதுவுமே மாறலை. ஈவன் அந்த ட்ரெஸ் வந்து ஆங்கர்ல மாட்டிருப்பாங்கல்ல அது கூட அப்படியே இருக்கு. பட் இது எல்லாத்தையும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு வராரு. என்னதான் ஹீரோ வந்து பெருசா இன்வால்வ் ஆகலை அப்படின்னாலும் கொஞ்சம் புத்திசாலியான ஆள் தான். ஸோ அந்த மாதிரி அவர் ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துட்டு வெளியில வர, அப்படியே அன்னைய நாள் மதியம் லஞ்சுக்கு எல்லாரும் ஒன்னா உட்காராங்க. இந்த ஹெட்டோடைய அசிஸ்டன்ட் மேத்யூ, அது மட்டும் இல்லாம இந்த ஹென்ரிக்னு சொல்லிட்டு கமாண்டிங் ஆஃபீஸர், அவங்க 3 பேரு, அவங்க கூட வந்து நம்ம ஹீரோயின், ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, ஸோ அப்ப நம்ம ஹீரோ வெயிட் பண்றாரு, அந்த ஆளாவே வாயை திறப்பா ஏதாச்சும் பேசுவான்னு சொல்லிட்டு. பட் அந்த ஹெட்டா வாயை திறக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்மளே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த மாதிரி சாண்டியாகோட லெட்டர் உங்களுக்கு வந்துச்சு இல்லைங்களா, அது வந்தோடனே நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, அதை பத்தி என்ன சார் சொல்றது, அவன் எழுதியிருந்தான் டிரான்ஸ்ஃபருக்கு, நான் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. என்னது நீங்க டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டீங்களா, நிஜமாவா அப்படின்னு கேட்க, ஆமா மிஸ்டர் டானி, நான் நிஜமாலுமே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலான்னு ஒத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தோம் காலையில 6 மணிக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. பட் இதை நம்ம கேட்கும் போது நமக்கே தெரியும், பிளாஷ்பேக் ஏற்கனவே காட்டி தான் கூப்பிட்டு வந்தாங்க, இந்த ஆள் கத்திட்டு கிடந்தான், எதுக்கு அவன் வந்து டிரான்ஸ்ஃபர் லெட்டர் தான் கேட்கறான்னு
பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஆள் அவனுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சேம் இதே டவுட் நம்ம ஹீரோக்கும் வருது, ஹீரோயினுக்கும் வருது. பட் இருந்தாலும் அஃபிஷியலா கேட்க வேண்டியதை கேட்டுதாகணும், அந்த ஆன்சர்ஸை மட்டும் தான் எடுத்தாகணும். அடுத்தடுத்த கேள்வியை நம்ம ஹீரோ கேட்கும் போதும் பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. இந்த ஆள்கிட்ட கேட்க வேண்டியதான் கேட்டாச்சு, சரி ஓகே கிளம்பலான்னு இவர் கிளம்ப போறாரு. கிளம்புற அந்த டைம்ல நம்மளோட ஹீரோயின் ஏந்திரிக்காம அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. சார் அவர் கேட்க வேண்டியதை கேட்டுட்டாரு, நான் கேட்க வேண்டிய ஒரு சில கொஸ்டின் இருக்கு. சாண்டியாகோ லெட்டர் வந்தோடனே நீங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் என்னோட டவுட் என்னன்னா அவன் மேல கோட் ரெட் அப்படின்ற அந்த ஒரு தண்டனை நீங்க கொடுத்தீங்க அப்படி கேட்க, கோட் ரெடா அதெல்லாம் நாங்க ஒண்ணு கொடுக்கலாமா அப்படின்றாரு. இல்ல திரும்பி அவங்க வந்துட்டு கரெக்டான ஆன்சருக்கோசரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ வந்த வேலை முடிஞ்சிச்சு வா போலாம் ஜோ அப்படின்னு கேட்டாலும் ஜோ நவுற மாதிரி இல்ல, அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அதனால கடுப்பான இந்த ஹெட்டுக்கு கோவம் வந்து இதோ பாருமா இங்க நின்னு அந்த பார்டர் கிட்ட எவன் எப்ப சுடுவான் அப்படின்னு தெரியாம காஞ்ச ரொட்டியும் இதையும் தின்னுட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு நாங்க நின்னுட்டு இருக்கோம்ல, அதனால தானே நீங்க ஜாலியா யூஎஸ்ல உலாத்திட்டு இருக்கீங்க. சோ அதனால உனக்கு என்ன கேட்கிற கேள்வியெல்லாம் கேட்ப, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த மாதிரி கோட் ரேட்டை நாங்க இங்க கொடுக்கல, அப்படியே கொடுத்தாலும் அதுக்கான காரணம் எங்க கிட்ட இருக்கும், இதுக்கு மேல உன்னால என்ன முடியுதோ நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த இடத்துக்கே அவர் தான் ராஜா, இங்க அவர் வச்சதுதான் சட்டன்ற மாதிரி ஒரு கெஸ்டர்ல அவர் பேசுறாரு. சோ அதனால ஓகே இந்த டாபிக்கை மாத்திடலாம். ஜோ வேற அவன் வறுத்தெடுக்கிறான், இவளும் கேட்காம இங்கே உட்காந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் வாயில இருந்து எதுவும் உண்மை வர மாதிரி தெரியல. நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிளம்பும் போது இந்த பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டிடியூடோட ஒரு கேஷுவலான ஒரு ஆக்டோட என்ன பண்றான்னா, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அதெல்லாம் அனுப்பிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலான டாக்ல தான் அவர் ஏந்திரிக்கிறாரு. பட் அந்த கேஷுவல் டாக்க கூட இந்த தாத்தாவால ஏத்துக்க முடியல. இது ஏன் இடம், என்னுடைய பிளேஸ், நீங்க வந்துட்டு நைஸா கேட்டனா நான் ஒழுங்கா சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் கேட்டா எனக்கிட்ட பதில் வராது, என்ன வேணும் பொறுமையா அபிஷியலா ஃபார்மலா கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோக்கு சொல்ல, ஹீரோ ஏற்கனவே மண்டை சூடு பிடிச்சவரு, அவருக்கு இன்னும் 2 கோவம் வர அந்த இடத்துல கோவத்தை காட்டக்கூடாது. அதனால சார் ப்ளீஸ் உங்ககிட்ட இருக்கும் இல்லைங்களா அந்த டிரான்ஸ்பர் ஆர்டர் அண்ட் ரிமைனிங் பேப்பர்ஸ், அது எனக்கு பேப்பர் ஒர்க்ஸ்க்கு வேணும், அதனால கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சிடறீங்களா அப்படின்னு ரொம்ப அபிஷியலா ப்ளீஸிங்கா கேட்கவே, இப்ப அனுப்புறேன் கண்டிப்பா நீ போறதுக்குள்ள உன்னோட பெஞ்சில இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா மிடுக்கா பதில் சொல்ல, அட என்ன ஆலியா நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூடமா கரெக்ஷன் பாப்ப அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இந்த சீன் இங்க முடிய சாப்பிட்டு அவங்க திரும்பி இந்த வாஷிங்டன்கே வந்ததுக்கு அப்புறமா நீ நைட்டு நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்ல போய் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோயின் ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்காங்க. மேத்யூன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் நம்ம பார்த்தோம்ல கியூபால, அந்த ஆள் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம அந்த கேம்பை விட்டு வெளியில போயிட்டாரா, எங்க போனாரு என்ன ஏதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கமாண்டிங் ஆபீசர் ஹென்ரிக் இருக்கால, அவன் தான் வந்து கோட் ரெட்ன்ற ஒரு விஷயத்த கொடுத்திருப்பான் டவுனி அண்ட் டாசனுக்கு. சோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே டவுனி டாசனி நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு என்ன பண்றாங்கன்னா டவுனி டாசனி பார்க்க போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறது, ஏன்டா நான் கேட்கும் போது கோட் ரெட்னு கேட்டனே, அப்ப அந்த கமாண்டிங் ஆபீசர் தான் உங்ககிட்ட சொன்னா நீ ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கேட்கல நான் சொல்லல மேடம் கேட்டாங்க அதனால மேடம் கிட்ட சொன்னேன்னு சொல்றான். லூசு பசங்களா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்போ எப்படி கொடுத்தாரு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, சார் 4 மணிக்கு அங்க மீட்டிங் நடந்தது, மீட்டிங்ல அவர் என்ன சொன்னார்னா யாருமே சாண்டியாகோவை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா 4:20க்கு என்கிட்ட தன்னந்தனியா வந்து இந்த மாதிரி அவனுக்கு கோட் ரேட் கொடுக்க சொன்னாங்க, அதனாலதான் சார் நான் பண்ணேன் அப்படின்னு இந்த டாசன் சொல்ல, டவுனியா அவன் கூட போயிருக்கான். அப்பா முடிஞ்சதுடா, இதை வச்சு நம்ம கேஸை ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு தரப்பு வக்கீல் இருக்காங்கல்ல அவர்கிட்ட வந்து இவர் இந்த டீட்டெயில் தான் சொல்றாரு. நம்மளுடைய ஹீரோ கூடவே நம்ம ஹீரோயின் இருக்காங்க. பட் அந்த வக்கீல என்ன சொல்றாரு, இது பாரு நீ யாரை எதிர்த்து சொல்றேன்னா அந்த ஜெசப் அந்த இடத்தோட ஹெட், அவனுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உனக்கு தெரியாது, கூடிய சீக்கிரமே அவன் ஜெனரலா வந்துட்டு ஆர்மில வந்து ப்ரமோட் ஆகவும் போறான், அதுக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும், நீ இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தனா இந்த கேஸ் நிக்காது, நான் பிராக்டிக்கலா பேசுறேன், வேணும்னா டவுனியும் டாசனையும் குற்றத்தை ஒத்துக்க சொல்லு, அவங்களுக்கு ஒரு 6 மாச தண்டனை காலத்தை வேணா நான் குறைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு சந்தோஷம், ஏன்னா 12 வருஷம் பேசிட்டு இருந்தது 6 மாசமா குறைஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லையே அப்படின்னு யோசிக்க நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி குற்றமே பண்ணாம அவங்க வந்து குற்றத்தை ஒத்துக்க முடியும், அதெல்லாம் முடியாது கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க முறைச்சிக்கிட்டு போக, அட இவ வேற ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ போனாலும் ஹீரோயின் சொன்னதை அவர் பெருசா எடுத்துக்காம இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த போயிட்டு டவுனி அண்ட் டாசன் கிட்ட சொல்றாங்க, டே ஒண்ணுமே பிரச்சனை இல்லடா, ஜஸ்ட் ஒத்துக்கோங்க, 6 மாசம் தண்டனை மட்டும் வாங்கி கொடுத்துறேன், அதோட வெளியில போனீங்கன்னா ஜாலியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமா போய் சொல்லும் போது, ஆனா டவுனி டாசன் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பர்டிகுலரா டாசனுக்கு சமக்கம் வருது, சார் எங்களுக்கு வந்து ஆர்டரை தான் நாங்க பண்ணோம், அதுக்கு எதுக்கு நாங்க குற்றத்தை ஒத்துக்கணும், நாங்க அவனை சாவடிக்கல, நாங்க அவங்க கொடுத்த வேலையை மட்டும் தான் பண்ணோம், நாங்க சாண்டியாகோ சாவடிக்கல அப்படின்றதுல உறுதியா அவன் இருக்கவே இவரா கெஞ்சி பாக்குறாரு, மிரட்டி பாக்குறாரு, என்னென்னவோ பண்ணி பாக்குறாரு, ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. அது மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு லாயர், ஆனா எங்களுக்கோசரம் நியாயத்தை கேட்டு போராடுறதுக்கு பதிலா யார்கிட்டயோ வேற பேசிட்டு வந்து அதுக்கு எங்களையும் ஒத்துக்க சொல்ற, நிரபராதி நாங்க எந்த குற்றமும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டப்பனா இருக்கு. அட என்னடா அது, அவளும் விட மாட்டான் நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க
6 மாசம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன சார் பண்றது, 6 மாசம் அங்க இருப்போம், வெளியில வந்து நாங்க என்ன பண்றது, இந்த குற்றத்தோடயே நாங்க இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கரெக்டான ஒரு கேள்வியை தான் டாசன் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பதில் இல்லைனாலும் கோவம் வருது இவங்க மேல. ஏன்டா ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், அதோட போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோட அவர் வெளியில போறப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல இவரை பார்த்தோன்னே எப்படிப்பட்ட சல்யூட் வச்சாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன், அந்த சல்யூட்டை கூட இப்போ வைக்க மாட்டாங்க. நம்ம டாம் க்ரூஸ் வாயை திறந்து கேட்கிறாரு, ஒரு ஆபீசர் வெளியில போறப்ப சல்யூட் வைக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதானே. அமைதியா அவங்க மாட்டு நிக்க, புரியுது, நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாட்டிட்டு வெளியில போக, அப்படியே வந்தவர் நேரம் வீட்டுல தன்னுடைய ஃப்ரெண்டையும் ஹீரோயினையும் வச்சு, இந்த டாசன் ஏன் தான் ஒத்துக்க மாட்டானோ, நான் சொல்றதை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான், அவன் பண்றது தப்பு, தண்டனை காலத்தை குறைச்சு வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு, நான் பேசாம இந்த கேஸ் விட்டு வெளியே போறேன், இது எப்படி தோத்து போற கேஸ், என்னால முடியாது அப்படின்னு சொல்லவே ஹீரோ நினைச்சு, உன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னாலதான் இது பண்ண முடியும், தயவு செஞ்சு பண்ணுன்னு எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா பயங்கரமா அவங்களை திட்டி விட்டு, நான்லாம் கோர்ட்டுக்குலாம் வரமாட்டேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு ஹோப்பே இல்லாம பேசி விட்டுறாரு. என்ன பண்றது, இதுக்கு மேல அவர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு தான் வரமாட்டான், கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து உட்கார்றாங்க. ஆனா சர்ப்ரைசிங்லி நம்ம ஆளு கோர்ட்டு கிட்ட தான் போட்டுக்கிட்டு நேரா கோர்ட் ரூமுக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்துட்டு கோர்ட்டுக்குள்ளாரே வராரு. எத்தனை கேஸ் முடிச்சிருக்காரு தெரியுங்களா, ஆனா ஒரு கேஸ் கூட கோர்ட்டுக்குள்ள வந்ததுல போல இருக்கு. வந்தவரு இதான் கோர்ட் ரூமா, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீட்ல உட்கார, அப்படியே எல்லாரும் அந்த இடத்துக்கு ஆஜராறாங்க. கேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்டா வந்து இந்த அரசு தரப்பு வக்கீல் என்ன பண்றாருன்னா, ஏஞ்சி நடந்த விஷயங்களா சொல்லி இந்த டாசனும் டவுனியும் ஒரு பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ண மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. பட் அதுக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் வக்கீல், நம்மளுடைய ஹீரோ ஏஞ்சி என்ன சொல்றாருன்னா, அதை என்னுடைய தரப்பு ஆளுங்க ஒத்துக்கல, we want to defense அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, சரி ஓகே 3 வாரம் டைம் எடுத்துக்கோங்க, இந்த டைம்ல உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் டாசனுக்கும் ஆச்சரியம், டவுனிக்கும் ஆச்சரியம், பதாத்துக்கு ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக் வரல, அவ்வளவுதான். அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவன் பட்டுன்னு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வேற தான் பேசுவாருன்னு நினைச்சிட்டு வந்தாங்க, ஆனா இங்க நடந்ததே வேற. அது மட்டும் இல்லாம எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சரி ஓகே வாயை திறந்து அவங்க வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆனா நிரூபிச்சு ஆகணும்ல, அதனால அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியணும். டவுனி அண்ட் டாசன் அவங்களை கொல்லல, ஆர்டர் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்ற டீடைல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அண்ட் 3வது விஷயம், ஏன் வந்து சாண்டியாகோ இறந்தான், அவனுக்கு எப்படி பாய்சன் வந்துச்சு, அந்த டீடைலையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹிண்ட்டை கொடுத்துட்டு நைட்டே ரூம்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்குது இவங்களோட இன்வெஸ்டிகேஷன். ஹீரோயின் கிட்ட சொல்லி அந்த வாயில வந்து வச்ச துணியில பாய்சன் இருந்துச்சா இல்ல அவரோட உடம்புலயே பாய்சன் இருந்துச்சா, எப்படி அந்த பாய்சன் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடின்னு சொல்ல அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோயின் இறங்குறாங்க. ரிமைனிங் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ல இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. அப்படியே 3 வாரமும் கடந்து போகுது. ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஸ்டார்ட் ஆறப்ப இந்த கேஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, சாண்டியாகோ எழுதின லெட்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த லெட்டர் எந்த ஒரு அபிஷியல் கைக்கு ஃபர்ஸ்ட் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டுக்கு கிடையாது, வேற ஒருத்தர் கைக்கு போயிருக்கும். அவர் தான் ஹெட்டுக்கு திருப்பி அந்த லெட்டரை அமைச்சிருப்பாரு. சோ அவரை கூப்பிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி அந்த லெட்டர்ல எழுதப்பட்டது என்ன அப்படின்னு அரசு தரப்பு வக்கீல் கேக்குறாரு. அதுக்கு அந்த என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சாண்டியாகோ டிரான்ஸ்பர் கேட்டிருந்தா ஒரு ராணுவ வீரர் வந்துட்டு பாதுகாப்பு வலயத்துல அத்துமீறி துப்பாக்கி சூடு பண்ணாரு, அதை வந்து நான் சொல்லிட்டேன்னா எனக்கு நீங்க டிரான்ஸ்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாரு, அதை நான் ஹெட்டுக்கு அமிச்சு வச்சுன்றத சொல்லிட்டாரு. இந்த இடத்துல அரசு தரப்பு வக்கீல் என்ன பண்றாருன்னா, வாலண்டியரா டாசனோட பேரை உள்ள எடுத்துட்டு வராரு. அதாவது டாசன் தான் வந்து ஷூட் பண்ணாரு, அந்த டாசன் அவர் போட்டு கொடுத்துருவான்னு சொன்னதால கோவத்துல டாசன் வந்து யாரை கொன்னுட்டா, சாண்டியாகோவை கொன்னுட்டா டவுனியோட உதவியோட அப்படின்றது அரசு தரப்பு வக்கீலோடைய வாதமா இருக்கு. ஆனா அங்கிருந்து ஏஞ்சி வந்த நம்மளுடைய ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, சார் நீங்க அந்த லெட்டர் படிக்கும் போது எங்கேயாச்சும் டாசனோடைய பேரை சாண்டியாகோ மென்ஷன் பண்ணியிருந்தாரா அப்படின்னு கேட்க, இல்ல சார் யாரோ ஒரு ராணுவ வீரர் துப்பாக்கி சூடு நடத்திருந்தாங்க, அது யாருன்னு சொல்றேன்னு தான் சொல்லியிருந்தாரே தவிர அது டாசன் அவர் சொல்லல அப்படின்னு இவர் வந்து தெளிவான ஒரு பதில சொல்ல, இந்த இடத்துல நம்ம அரசு தரப்பு வக்கீல் ட்ரை பண்ணது என்ன, டாசனை வந்துட்டு மாட்டி விடலான்னு சாண்டியாகோ இருந்தா, அதனால கோவத்துல டாசன் கொன்னுட்டான் சாண்டியாகோவை அப்படின்னு தான் ஃப்ரேமிங் இருந்தது. பட் அந்த ஃப்ரேமிங்க நம்மளுடைய ஹீரோ உடைச்சதுல இப்ப அடுத்ததா ஒரு ஆளை கூப்பிட்டு இருக்காங்க. அவரும் அந்த ராணுவ முகாம சேர்ந்தவர் தான். அவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது இந்த மாதிரி இந்த கமாண்டிங் ஆபீசர் ஹென்ரிக் வந்து என்ன கமாண்ட் கொடுத்தாரு எல்லாருக்கும் அப்படின்றத பிளாங்கா கேக்குறாரு அரசு தரப்பு வக்கீல். அதுக்கு அந்த ராணுவ வீரர் என்ன சொல்றாருன்னா, சார் கரெக்டா வந்து 4 மணிக்கு நடந்த அந்த மீட்டிங்ல இந்த மாதிரி யாருமே சாண்டியாகோவை டச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆர்டர் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க, அதோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு சார், மத்தபடி வேற எதுவும் சொல்லல அப்படின்னு அவர் வந்து உண்மையதான் சொல்றாரு. ஆனா அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ ஏஞ்சி, சார் 4 மணிக்கு அந்த மீட்டிங் நடந்தது, ஆனா அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு 4:20க்கு கமாண்டர் ஹென்ரி தனியா டாசனை பார்த்து கோட் ரேடோடைய ஆர்டரை கொடுத்திருக்காரு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, 4:20 வரைக்கும் அந்த மீட்டிங் ஹால்ல யாராச்சும் இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல சார் யாரும் இல்ல, அதை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, சோ தெரியாத விஷயத்துல நம்ம வந்து ஒரு ஊர்ஜிதம் பண்ணக்கூடாது இல்லைங்களா. இந்த இடத்துலயும் நம்மளுடைய ஹீரோ ப்ராப்பரான ஒரு டிஃபென்ஸ் எடுக்க ஜட்ஜ் என்ன கேட்கிறாரு, வேற யாராச்சும் நீங்க சாட்சிக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வக்கீல கேட்க, சார் இல்ல சார் இனிமே தான் டீடைல் எடுத்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவர் டைம் கேட்கவே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங்க்கு டேட் கொடுத்து இந்த வாதத்தை இதோட வந்துட்டு பாஸ் பண்ண, சோ அன்னைக்கு நாள் நைட்டு திரும்பி நம்ம ஹீரோவோட வீட்டுல ஹீரோவோட ஃப்ரெண்ட் அண்ட் ஹீரோயின் 3 பேரும் உட்காந்து இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தரா டெவலப் பண்ணும்போது, நான் இந்த மாதிரி அந்த பாய்சன்
பாய்சனை பத்தி விசாரிக்க சொன்னேன் ஜோ, விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்க, விசாரிச்சுட்டேன் டானி. 12 மணிக்கு சாண்டியாகோ இறந்திருக்காரு, 3 மணிக்கு அட்டாப்சி ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ரிசல்ட்ல பாய்சன் பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா அதுக்கப்புறமா இந்த கலோனல் இருக்காரு ஹெட், அவர் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, மேனுபுலேட் பண்ணி ஏதோ ஒரு ரீசன் எழுதி பாய்சனை அதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மட்டும் தெரிய வந்திருக்கு அப்படின்ற டீடைல இவங்க இங்க சொல்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல கோர்ட் ஹியரிங்ல அந்த டாக்டர் தான் அடுத்த விட்னஸ் இல்லைங்களா, அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சோ அவரை விசாரிக்கும் போது கவர்மெண்ட் தரப்புல தான் ஃபர்ஸ்ட் வக்கீல் விசாரிக்கிறாரு. உங்களுடைய ரிப்போர்ட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி லாக்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆசிடோடைய விஷத்தன்மையால தான் சாண்டியாகோ இறந்திருக்கான், இதுதான் ரிப்போர்ட்னு அவர் சொல்றாரு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. யாராச்சும் அதை வந்து அவனுக்கு கொடுத்திருக்கலாம், அதனால அவர் இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஆக்சுவலி ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் என்னன்னா, லாக்டிக் ஆசிட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய உடம்புல தேவைப்படுற டைம்ல குளுக்கோஸை நம்ம எரிக்க ஆரம்பிப்போம் வேலை செய்யறதுக்கு. ஆனா ஆக்சிஜன் இல்லாத நிலைமையில நம்மளுடைய மசில்ஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸை வந்துட்டு பைருவேட்டா மாத்துற இடத்துல லாக்டிக் ஆசிடா மாத்திடும். இப்படி லாக்டிக் ஆசிடா மாத்துச்சுன்னா லாக்டோ அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு அசிடிக் மீடியம்ல நம்மளுடைய செல்ஸ் சாக ஆரம்பிக்கும். அதுவே நம்மளுடைய உடம்புக்கு பாய்சனாவும் மாற ஆரம்பிக்கும். சோ அதுதான் வந்து இவருடைய உடம்புல நடந்திருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, பாய்சன் கொடுத்ததால அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாரு. இதுக்கு நடுவுல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய ஹீரோ ஏஞ்சி என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி இந்த லாக்டிக் ஆசிடோடைய பாய்சனஸ் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தரோட உடம்புல உண்டாகும், ஏதாச்சும் நோய் தன்மை இருக்கும் போது உண்டாகுமா அப்படின்னு கேள்வி கேட்க, அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஏற்படலாம், இருதய நோய் இருந்தா ஆகும், பிரெயின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா ஆகும், அவங்க இருக்கிற சூழ்நிலையில ஆக்சிஜன் கம்மியா இருந்தாலும் ஆகும், அதனால ஆக்சிஜன் இல்லாத நிலைமையில இந்த லாக்டிக் ஆசிட் உடம்புலயே உற்பத்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத அவர் சொல்றாரு. சரி ஓகே, இது இப்போ உங்களுடைய ரிப்போர்ட் இல்லைங்களா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. சாண்டியாகோக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவன் அதிகமா ஓடக்கூடாது, அதிகமான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு இதே டாக்டர் தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. சோ அதை காட்டிட்டு இந்த ரிப்போர்ட்டையும் நீங்க தானே கொடுத்திருக்கீங்க, அப்போ வாயில துணியை வச்சு அடைக்கும் போது அந்த துணியில பாய்சன் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஆக்சிஜன் உடம்புக்கு ஒழுங்கா போகாம இருந்தாலே அந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்ல அப்படின்னு கேட்க, ஆமா ஆகும், ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாக்டிக் ஆசிடால் தான் செத்தான் அப்படின்ற மாதிரி மட்டும் முடிச்சிட்டாரு. காரணம் டாக்டரோடைய ஈகோ மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கிற அந்த இடத்துடைய ஹெட்டும் கூட. சோ அதனால இந்த இடத்துல இந்த விட்னஸை கரெக்டான ஒரு ப்ராப்பர் பாயிண்ட் இருந்தோம் நம்மளுடைய ஹீரோவால பிரேக் பண்ணி டிஃபென்ஸ் பண்ண முடியல. சோ அப்படி நைட்டு வந்து நம்மளுடைய ஹீரோ தனியா அவரோட பேஸ்பால் பேட்டை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணி இதை வந்து ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப கோட் ரெட்ன்றது ஞாபகம் வருது. சோ கோட் ரெட் இருக்குன்றதை நம்ம அடுத்ததா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றான்னா, ஒரு விட்னஸா அந்த ராணுவ முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரரை வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய ஹீரோ கேட்கிற கேள்விகள் மூலமா அந்த இடத்துல கோட் ரெட் அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்றது தெரிய வந்துருச்சு. சோ இதனால நம்மளுடைய கவர்மெண்ட் வக்கீல் சைடு கொஞ்சம் வந்து வீக் ஆகிறதால அவர் என்ன பண்றான்னா, இந்த ராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு புக்கை போட்டிருப்பாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வந்து இந்த ராணுவ வீரர்கிட்ட கொடுத்து, சார் இந்த கோட் ரெட்னு ஒரு பனிஷ்மெண்ட் சொன்னீங்களே, அது இதுல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, இல்ல சார் அது இந்த புக்ல தான் இருக்காது, அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்க அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு இவர் சொல்ல, அப்ப புக்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க ஏன் ஃபாலோ பண்றீங்க, அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு வந்துட்டு அந்த ஹெட்டோ இல்ல அந்த ராணுவ முகாம்ல இருக்கிறவங்களோ அதிகாரிகளோ வந்துட்டு பொறுப்பாக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைடு இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண, உடனே கடுப்பான நம்ம ஹீரோ ஏஞ்சி வேக வேகமா வந்து, சார் இந்த புக்கை கொஞ்சம் பிடிங்க, கேன்டீன்ல நீங்க என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு இதை லிஸ்ட் இருக்கா, நீங்க இதை தான் சாப்பிடுறீங்கன்ற லிஸ்ட் இருக்கானே, சார் அதுவும் இந்த புக்ல இருக்காது சார் அப்படின்னு அவர் பதில் சொல்ல, அப்பயும் அவங்க கொடுக்கறதே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க அதுதான் கொடுக்குறாங்க, சோ அதனால நான் சாப்பிடுறேன் சார் அப்படின்னு அவர் பதில் சொல்ல, இன்டைரக்டா கோட் ரெட் அப்படின்றது எழுதப்படாத ஒரு பனிஷ்மெண்ட், அதை தான் கொடுத்திருக்காங்க, அது புக்ல தேடினா எங்க கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஹீரோ ப்ரூவ் பண்ண, இப்படி இந்த ஹியரிங் இங்க முடிய, அந்த ஹியரிங் முடிஞ்சு அன்னைய நாள் நைட்டு பேப்பர் வாங்கிட்டு போலான்னு ஒரு கடைக்கு வந்த இடத்துல அவர் பார்த்து பேசுற எல்லார்கிட்டயும் பேசிட்டு நம்ம ஹீரோ கார்ல வந்து உட்காரும் போது கார் லைட்டை போட்டு பட்டுன்னு பின்னாடி அந்த மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவர் யாருன்னா அந்த முகாமுடைய ஹெட் இருக்காரு ஜெசப்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட். சோ அவர் தான் இங்க வந்து உட்காந்துருக்காரு. இவர் மூலியமா நம்ம ஹீரோக்கு தெரிய வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோட் ரெட் அப்படின்ற பனிஷ்மெண்ட்டை அந்த ஹெட் தான் கொடுத்திருக்காரு சாண்டியாகோக்கு, அதனாலதான் அவன் இறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பர் ஆர்டருக்கு வந்துட்டு ஓகேன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதுவும் போய் அந்த ஃபிளைட் கேட் எல்லாமே போய் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்ல, இதை வந்து எனக்கு கோர்ட்ல சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறதால அவரை பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து அவர் அங்க நம்ம ஹீரோ தங்க வைக்கிறாரு. அப்படியே அவர் அங்க தங்க வச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்து ஒரு ஹீரோயினையும் தன்னோட ஃப்ரெண்டையும் பார்த்து, இந்த மாதிரி மேத்யூ தன்னோட பாதுகாப்புல தான் இருக்காரு, அவரோட ஒரு சாட்சியை வச்சு இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட, அதை கேட்ட இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. அது மட்டும் இல்லாம அவர் 6 மணிக்கு போட்ட ஃபிளைட் இருக்கு இல்லைங்களா, அப்படி ஒரு ஃபிளைட்டே கியூபால கிடையாது, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதுக்கு முன்னாடி இருக்கு இல்ல அதுக்கு அப்புறம் வேணா இருக்கு, சோ அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம், அதுக்கான லாக் புக்கை மட்டும் நீ கலெக்ட் பண்ணு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவர் வேலை கொடுத்துட்டு எப்படி இந்த கேஸை ஜெயிச்சிடும்னு சொல்லிட்டு சந்தோஷமா இவங்க இருக்காங்க. அப்ப நம்ம அரசு தரப்பு வக்கீல் இருக்காரு இல்லைங்களா, அவரை வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து பாக்குறாரு. பால 2 பேரும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றாரு, நம்ம
கோர்ட் ரூம்ல என்னதான் வாதம் பண்ணிக்கிட்டாலும் அது வேற, அது நம்ம ப்ரொஃபஷன். பட் நான் இப்போ ஒன்று சொல்றேன், அந்த ஆள் சீக்கிரமா ஜென்ரலா ப்ரமோட் ஆக போறான், அவனுக்கு கீழே தான் நம்ம எல்லாம் இருக்க போறோம், பேசாம அவனை பகச்சுக்காத, பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அந்த ஆள் கொடுக்க வேண்டியது ஒன்று இருக்கு, அன்னைக்கு ரொம்ப தெனாட்டா பேசினாரு அப்படின்ற மாதிரி இவருடைய ஃபேஷியல் கெஷர்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே முடிய அடுத்த நாள் கோர்ட் ரூம்ல காட்டுறாங்க. இந்த ஹியரிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஹெட்ரிங்னு சொல்லிட்டு கமாண்டிங் ஆஃபீஸர் இருந்தால அவர் தானே கோர்ட் ரேட் கொடுத்ததா இங்க கம்ப்ளைண்ட். ஸோ அதனால அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ஆள ஸ்டப்பனா நான் அப்படி ஒரு ஆர்டரே கொடுக்கலன்னு சொல்றாரு. அப்ப அவர் வாயில இருந்து ஏதாச்சும் ஒரு உண்மையை எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு, நீங்க லாஸ்ட் இயர்ல வந்து சாண்டியாகோக்கு என்ன மாதிரி கிரேட் கொடுத்துருக்கீங்கன்னு போது பிலோ ஆவரேஜ்ல இருக்கு. அதே போல போன வருஷமும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாசனுக்கும் பிலோ ஆவரேஜ்ல கொடுத்துருக்காரு. சரி ஓகே, சாண்டியாகோ ஆவரேஜா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணா, பட் டாசன் நல்ல பெர்ஃபார்மர் தானே, ரேங்கிங் ஆஃபீஸர் தானே, ஸோ அவருக்கு ஏன் வந்துட்டு பிலோ ஆவரேஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்க, அது ஒன்றும் இல்லை, அவர் நாங்கள் சொன்ன ஆர்டரை கொஞ்சம் ஒபே பண்ணல, ஒரு வீரருக்கு நாங்கள் வந்துட்டு பனிஷ்மெண்ட்டாக ஒரு வாரம் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், அதை மீறி டாசன் சாப்பாடு கொடுத்துட்டான், அதனால தான் அவனுடைய கிரேடை குறைக்க வேண்டியதாச்சு. கிரேடு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி மட்டும் கிடையாது, நாங்கள் சொல்கிற ஆர்டரை ஒபே பண்ணலனாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோட மென்டாலிட்டி எப்படின்னா, நம்ம கிட்ட தான் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாட்சி இருக்கே மேத்யூன்னு சொல்லிட்டு, ஸோ அவரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லைட்டாக லூஸ் விட்டுறாரு. பட் ஆனால் இந்த இடத்துல அவர் லூஸ் விட்டது தான் பிரச்சனையே. அன்னைக்கு நாள் நைட்டு அடுத்த கட்ட அதிர்ச்சியை இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. ஸோ என்ன அந்த அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டோடைய டீட்டெயில் எடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, லாகு, அதுபடி பார்த்தா உண்மையாலுமே 6 மணிக்கு ஃப்ளைட்டு புக் ஆயிருக்கு. இது எப்படி நடக்க முடியாத, மேத்யூ புக் பண்ணலன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக் புக்கை கடகடன்னு எடுத்துட்டு ஹோட்டல்ல போயிட்டு அந்த மேத்யூ கிட்ட கேட்டா, நான் சொன்னது உண்மைதான், நடுவுல ஏதோ பண்ணி அந்த ஹெட் தான் கொலர்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லவே, என்னடா இது, சரி ஓகே நீங்க என்கிட்ட என்னதான் சொன்னீங்களோ அது அப்படியே வந்து வியாழக்கிழமை கோர்ட்ல சொல்லிருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹோப்போட தான் நம்மளுடைய ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனா இந்த மேத்யூக்கு லைட்டா வந்து மண்டை குழம்பி போச்சு, இந்த அளவுக்கு இந்த இறங்கி பண்றானா என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியாகோ இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இவர் எழுதும் போது இந்த மாதிரி நான் அவனை காப்பாத்திருந்திருக்கலாம், பட் அதை என்னால பண்ண முடியல, உங்க பிள்ளையை நீங்க இழந்து தவிக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணமாயிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இவருடைய கன் எடுத்து இவரை சுட்டிட்டு செத்து போயிட்டாரு. இதனால நம்ம ஹீரோ வச்சிருந்த எல்லா ஹோப்பும் உடஞ்சு போச்சு, என்னடா பண்றதுன்னு கடுப்புல இருக்காரு. அந்த கடுப்புல என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில இந்த டவுனின்னு ஒருத்தர் இருந்தாங்களா டாசன் கூட, அவனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்ப டவுனி கிட்ட அரசு தரப்பு வக்கீல் என்ன கேக்குறான்னா, நீ எதுக்காக சாண்டியாகோவோட ரூமுக்கு போன அப்படின்னு கேட்க, கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்லியிருந்தாரு, அதனாலதான் நாங்க போனேன்னு சொல்றான். சோ கமாண்டிங் ஆஃபீஸர் ஹென்ரிக் நேரா உங்ககிட்ட வந்து டவுனி அவனோட ரூமுக்கு போன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்ல, இல்ல அவர் சொல்லல, டாசன் சொன்னாரு, அதனால நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அனதர் திங், இந்த டவுனின்றவன் வந்துட்டு ஒரு சீனியர் கிட்ட எவ்வளவு விசுவாசமா இருக்கணுமோ அவ்வளவு விசுவாசமா இருக்கணும். துருவி இந்த கவர்மெண்ட் வக்கீல் கேள்வி கேட்க டாசன் சார் ஏன்னா இவன் கொடுக்கிற ஒரு வார்த்தையுமே டாசனுக்கு ஆப்போசிட்டா போகுது. ஏன்னா டாசன் சொல்லி தான் டவுனி செஞ்ச மாதிரி வருது. சோ அதனால இவனுக்கு மனசாட்சி உறுத்துது, இந்த மாதிரி டாசன் மேல எல்லா குற்றமும் போதேன்னு சொல்லிட்டு. அப்ப டாசன் எஞ்சி சொல்றான், சார் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு உட்கார கரெக்டா பதில் சொல்லவே, இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, டாசன் தான் வந்துட்டு தன்னாலே போய் சாண்டியாகோவை தாக்கியிருக்கான் டவுனியோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் டீவியேட் ஆக நம்மளுடைய ஹீரோக்கு இந்த இடத்துல பேச ஒன்னும் இல்லை. ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருந்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதனால அமைதியா வந்துறாரு. வந்தவர் அவர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, இனிமே இந்த கேஸை நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் பேசிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்டையும் அவரோட ஃப்ரெண்டு கிட்டையும். சோ அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அதோ பாரு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ரொம்ப எட்ஜில் வந்து நிக்கிறோம், இந்த கேஸை நம்ம வின் பண்ணிடலாம். நம்ம ஹென்ரி கிட்ட ஒன்று ட்ரை பண்ணோம் இல்லையா, அவன் தான் வந்து கோட் ரேட் கொடுத்தான் அப்படின்னு அவன் வாயாலே சொல்ல வைக்க, அதை ஏன் நம்ம வந்துட்டு பேசாம அந்த ஹெட்டுக்கிட்டே பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, அவனுக்கு கீழே இருக்கிறவங்களே வாயை திறக்க மாட்டாங்க, அந்த ஆள் எப்படி பேசினான்னு பாத்தியா அவனுடைய கேம்ப்ல, அந்த ஆள் கிட்ட இருந்து நீ வந்து அந்த உண்மையை எதிர்பார்க்கறியா, கண்டிப்பா கிடைக்காது, இது நடக்கவே நடக்காது. ஒரு வேளை வந்து அந்த ஆளை நான் வந்துட்டு உண்மையை சொல்ல வைக்கிறேன்னா நான் வந்து பெரிய பெரிய அதிகாரியை கூப்பிட்டு வீணாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடும், என்னால இது முடியாது, ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவர் கத்தி விட, ஹீரோயின் உங்ககிட்ட வந்து கேட்டப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நடந்து போயிடுறாங்க. அங்க இருந்த ஹீரோட ஃப்ரெண்டு பொறுமையா நம்ம ஹீரோட கேரக்டர் தெரிஞ்சதால லைட்டா கூல் பண்ணி இருந்த விஷயங்களை எடுத்து சொல்லி கடைசி ஒரு முயற்சியா நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்றத கேட்கிறாரு. அதுக்கு ஏதோ ஒண்ணு தோணுன உடனே அவரோட ஃப்ரெண்டோட போயிட்டு ஹீரோயினை போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. பாரு கண்டிப்பா அடுத்த தடவை ஹெட் கூப்பிடலாம், அந்த ஆள் வாயாலே நான் உண்மையை ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் சமாதானப்படுத்த, இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய ரூம்குள்ள போயிட்டு என் பேஸ்பால் பேட் எனக்கு வேணும், அப்பதான் என்னால யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பேட் எடுக்க போனா அங்க வந்து இவருடைய ட்ரெஸ் எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே இவர்
அவருக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. அப்படியே அடுத்த ஹியரிங்கும் வருது. இந்த ஹியரிங்க்கு அந்த ஹெட் கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல கரெக்டா அந்த ஹெட் உள்ள வராரு. வந்தவரை அந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி, நீங்க சாண்டியாகோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 6 மணிக்கு அவருக்கு ஃபிளைட் புக் பண்ணது உண்மைதான். ஆமா உண்மை அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, நீங்க ஃபிளைட்ல வரும்போது ஒரே ட்ரெஸ்ல வந்தீங்களா, ட்ரெஸ் எதையாச்சும் சேஞ்ச் பண்ணீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு இங்க காலைல வர போறீங்கன்னு தெரியும் இல்லைங்களா, உங்க ட்ரெஸ் நீங்க எப்ப பேக் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இதெல்லாம் கேஸுக்கு வந்து ரிலவெண்ட் இல்லாத கேள்வி அப்படின்னு கவர்மெண்ட் வைக்க சொல்ல, ரிலவெண்ட் இருக்கிறதால தான் கேட்கிறேன் சார், கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமானோடனே, வரும்போது ஃபிளைட்ல தான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் என் யூனிஃபார்ம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி ஓகே, நைட்டே நீங்க எல்லாத்தையும் அப்ப பேக் பண்ணி வச்சிட்டீங்க. ஆமா பேக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல, சரி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்த ஆர்டர்ல இன்னைக்கு கிளம்பி வர நீங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஹியரிங்க்கு எல்லாத்தையும் பேக் பண்றீங்க. ஆனா சாண்டியாகோக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. அவன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்த அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கணும். நைட்டு 12 மணிக்கு டவுனி அண்ட் டாசனும் அவனை போய் தூக்குற வரைக்கும் அவனோட எந்த ட்ரெஸ்ஸுமே பேக் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹெட்டை பார்த்து கேட்க, அவன் பேக் பண்ணலனா எனக்கு எப்படி தெரியணும், அதுக்கு இந்த ஆளு பயங்கர திமிரா பதில் சொல்றாரு. அதாவது ஹீரோ ப்ரூவ் பண்ண வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாண்டியாகோக்கு டிரான்ஸ்ஃபர் லெட்டர் போகல, அதனாலதான் அவன் பேக் பண்ணல. இன்கேஸ் போயிருந்தா அவன் ப்ராப்பரா எல்லாத்தையும் பேக் பண்ணிருப்பான், ரெடியா இருப்பான் அப்படின்றதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இந்த ஆள் தான் மண்டகனம் பிடிச்சவனாச்சு. அவன் கம்முன்னு அதை பத்தி எனக்கு தெரியாது தம்பி அப்படின்னு பதில் சொல்ல, அவன் வந்து ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரும் வந்துருச்சு. அப்ப சந்தோஷமா அவன் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பான்ல, அவன் ஒரு கால் கூட பண்ணலையே. அவன் லாஸ்டா கால் பண்ணது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு கால் கூட பண்ணாம இருந்திருக்கலாம். அவன் யார்கிட்டயும் பேச விரும்பாதவனா இருந்திருக்கலாம். அவனோட கேரக்டர் எனக்கு எப்படி தெரியும், எனக்கு அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கொடுக்கல, அதனாலதான் சாண்டியாகோ வீட்டுக்கும் கால் பண்ணல, அவன் ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணல, அவன் ரொம்ப காமா ஒரு நார்மலான டே ரொட்டீன்ல தான் அவன் இருந்திருக்கான். ஏன்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்கல அப்படின்றத நம்மளுடைய ஹீரோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது உண்மைன்றது தெரியுது. இருந்தாலும் இந்த ஆள் தான் கையில டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கானே, அதனால இவனை ஒன்னும் பண்ண முடியாது. மேற்கொண்டு நீ கேட்கிற சிறியான கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு பதில் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மட்டும் கோர்ட்ல இருந்து ஏந்திரிக்க, இந்த ஒரு தருணத்துக்கு தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த ஆள் மண்டகனம் பிடிச்சவன், இவன் நினைச்சபடிதான் எல்லாத்தையும் பண்ணுவான்றது தெரியும். ஆனா கோர்ட் அப்படி கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம மதிக்கணும். கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. சோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஹீரோ இப்ப கையில எடுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஏஞ்சு போற அந்த ஹெட்டை பார்த்து அவரோட பேரு ஜெஸ்ஸப் அப்படின்றத சொல்லி சத்தமா கூப்பிட்டு, உங்களை நான் இன்னும் ஏஞ்சு போக சொல்லல, என்னோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல, இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு, வந்து திரும்பி அதே சீட்ல உட்காருறீங்களா அப்படின்னு கேட்க, இந்த ஆளுக்கு மூக்கு அறுப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஆள் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான், இவனை யாரும் கமெண்ட் பண்ணதே கிடையாது. முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்ல, அப்படியே வந்து பல்லெல்லாம் கடிச்சிட்டு கொந்தளிக்கிற கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பி அந்த சீட்ல வந்து உட்கார. சோ அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்கிறாருன்னா, சாண்டியாகோட லெட்டர் உங்க கைக்கு வந்த உடனே உங்களோட அசிஸ்டன்ட்டையும் அந்த கமாண்டிங் ஆபீசர் ஹென்ரிக்கையும் நீங்க கூப்பிட்டு பேசினது உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமா பேசினேன் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. சரி, அப்படி மீட்டிங்ல நீங்க ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்திருந்தீங்கன்னா அது உங்களோட அசிஸ்டன்ட்டோ இல்லனா உங்களுடைய அந்த கமாண்டிங் ஆபீசர் இருக்கால ஹென்ரிக்கு, அவங்க 2 பேரும் மீறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் உண்டா சார்? கிடையவே கிடையாது. நான் சொன்னதான் ஆர்டரை அவங்க ஒபே பண்ணி ஆகணும். நான் சொல்லியிருந்தா மட்டும்தான் அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்றத இவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் கோவத்தை இவருக்கு ஏத்தி உடனே நேர்படியா எல்லா பதிலையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றதால கொஞ்சம் இவரோட கொஸ்டினை ட்ரிக்கியா கேட்கிறாரு. அதாவது அப்போ ஒருவேளை இந்த டவுனியும் டாசனும் போயிட்டு சாண்டியாகோ தொட்டிருக்காங்கன்னா உங்களுடைய கமாண்ட் இருந்துக்கணும், ஆனா உங்களுடைய கமாண்ட் அங்க இல்ல. அப்ப இந்த கிழமை சொல்றதை நம்ம ஏன் கேட்கணும்? அந்த ஆள் சொன்னா நம்ம என்ன மதிச்சா நடக்கணும், வயசானவன் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் போயிட்டு சாண்டியாகோ இவங்க 2 பேரும் தொட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, இவருக்கு இவனை கிழவன் சொன்னதும் கோவம், கூப்பிட்டு உட்கார வச்சதும் கோவம், மத்தபடி இவர் சொன்ன ஆர்டருக்கு மேல அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லும் போது இந்த ஆளு கண்ணு மூக்கு வாயெல்லாம் போக வந்து கோவத்துல அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்காரு. அதே டைம்ல பதிலும் சொல்ல முடியாது. எப்படி பதில் சொல்றது? மாட்டிப்பாரே தலைவர். அதனால அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க டைம்ல, என்னதான் நீ அமைதியா உட்காந்து இருந்தாலும் உன் கோவத்தை தூண்டி விட்டு உன் வாயில இருந்து வார்த்தையை பிடுங்காம நான் விட மாட்டேன்டா அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நம்ம ஹீரோ அடுத்த கட்ட இதுவா, அப்போ அவங்க நீங்க சொல்லாம எதையும் பண்ண மாட்டாங்க, நீங்க சொல்லிதான் பண்ணுவீங்க. அப்ப நீங்க தானே கோஆர்டினேட் கொடுத்தது, இல்ல நீங்க சொல்லாத அவங்க செஞ்சாங்களா? அப்போ உங்களை அவங்க மதிக்கல, அப்படித்தானே அப்படின்ற மாதிரி இவர் வந்து ட்ரிக்கியா கேள்வி கேட்க, கடுப்பான இந்த தாத்தா என்ன பண்ணிட்டாரு, ஆமாண்டா நான் தான் கொடுத்தேன் கோஆர்டினேட், என்ன மீறி அங்க எவனும் எதுவும் செய்ய முடியாது, என்ன மீறி அவன் செஞ்சிருவானா, நான் சொல்லாம ஒன்னும் அவன் தொடல, நான் சொல்லி தான் தொட்டான், நான் தான் கொடுத்த கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றாரு. ஆத்திர அவசரத்துல தன்னோட இமேஜ்க்கோசரம் இவர் பட்டுன்னு சொல்ல, அதனோட விளைவுகளை பத்தி இவர் யோசிக்கவே இல்லை. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவர் வாயில இருந்து எண்ணத்தை புடுங்கணும்னு நினைச்சாரோ அதை அப்படியே அக்கா ஆணி வேற புடுங்கி தள்ள, கேஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு நான் தான் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. வழியா ஜட்ஜ் வந்துட்டு அவருடைய தீர்ப்பை படிக்கிறாரு. இந்த மாதிரி ஹெட் சொன்னதால் தான் கமாண்டிங் ஆஃபீஸர் கோஆர்டினேட் பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனுடைய ஆர்டர் படி தான் வந்துட்டு டவுனி அண்ட் டாசன் போய் கொடுத்திருக்காங்க. பட் என்னதான் அந்த மாதிரி அவங்க கொடுத்திருந்தாலும் டவுனி அண்ட் டாசன் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனை, சின்ன தண்டனை. பட் பெரும்பான்மையான தண்டனை யாருக்கு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டுக்கு தான். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் மூலதனம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு ஜட்ஜ் அங்கிருந்து போக, டவுனி டாசன் வந்து இனிமே வந்துட்டு இந்த ராணுவ முகாம்ல அவங்க வந்து தொடர முடியாது. சோ அவங்களோட கெரியர் இங்க முடிஞ்சு போச்சு. சோ இந்த கெரியர்க்கோசரம் தான் அவங்க இங்க வந்ததே, குற்றத்தை
குற்றத்தை வந்து ஒத்துக்காம நாங்க நிரபராதின்னு வந்து ப்ரூவ் பண்றதுக்கு. என்னதான் அவங்களோட இடத்த அவங்க தக்க வச்சுக்கல அப்படின்னாலும் அவங்க குற்றவாளி இல்லைன்றது நம்மளுடைய ஹீரோ வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லைங்களா. அதனால இத்தனை நாளா சல்யூட் போடாம முறைச்சிட்டு இருந்தால டாசன் அண்ட் டவுனி, அவங்க 2 பேரும் ஃபைனலா ஒரு சல்யூட் வைக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு. அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலுத்து போயிடுது நம்ம ஹீரோக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்து வாதாடி ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸே அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இவ்வளோ நாள் வேற பேசிட்டு இருந்த தலைவா நீ வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வக்கீல் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போக, என்ன அடுத்ததா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ அவர்கிட்ட கேட்க, அந்த ஹென்ரிக்கு இருக்கால அவனை போய் கைது பண்ணணும், ஏன்னா அவனு இதுல ஒன் ஆஃப் தி பார்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ண போறாரு. இப்படியே இந்த கோர்ட் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோவும் வெளியில போக இந்த கதை இங்கே முடிஞ்சிச்சு. க்ளீன் அண்ட் நீட்டா ஒரு கோர்ட்ல என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும், அதை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம், அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து துப்பறியலாம் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான படம். கண்டிப்பா நான் படத்தோடைய டைமை ரொம்ப இழுத்து எலாங்கேட்டடா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சீனையும் விடக்கூடாது, விட்டா அந்த இடத்துல நமக்கு ஒரு லேக் வரும், அப்படியே ஜம்ப் பண்ணி போன மாதிரி இருக்கும், படம் எங்கேயோ மிஸ் ஆகுதே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேற ஒரு ஜானலில் ஒரு சில படங்கள் இருக்கு என்கிட்ட, அந்த படத்தையும் கூடிய சீக்கிரமே எடுத்துகிட்டு வரேன். படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Jayashree. Bye bye. Take care.